ஸோ இங்கே பாருங்கள் இபிஎஸ் லைட் எரியல பாருங்கள். இபிஎஸ் லைட் எரியல சரிங்களா. முன்னாடி இபிஎஸ் லைட் எரியல, ஆனால் பவர் ஸ்டேரிங் டைட்டாக இருந்துச்சு. இப்போ இபிஎஸ் லைட் எரியல, ஆஸ் யூஷுவலாக இப்படியே இருக்கணும். இபிஎஸ் லைட் எரியல, ஆனால் பவர் ஸ்டேரிங் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஃபிங்கரில் சுற்றுற பாருங்க சரிங்களா. ஸோ பக்கமாகிடுச்சு. இன்னொரு கம்ப்ளைண்ட்டு, பிரேக் அடித்தா இண்டிகேஷன் தெரியாது, பிரேக் இண்டிகேஷன் தெரியாமல் இருந்துச்சு, அது ஒர்க் பண்ணல. முன்னாடி பிரேக் அடித்தா பிரேக் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போது பிரேக் அடித்து பார்ப்போம், பிரேக் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே இருங்க ஒரு நிமிஷம். எடுத்துருங்க, கால் எடுத்துருங்க. இப்போ அடிங்க பிரேக்கு. ஓகே இந்த சைடு வர அதே மாதிரி. பிரேக் அடிங்க ராஜா. ரைட் ஓகே. ஸோ இதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏசி ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருந்தார். ஏசி எடுத்துரு. ஸோ ஏசி ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, நல்லா சவுண்டு கேட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஏசி வருது போட்ட உடனே. ஸோ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ப்ளோயர் ஆன் ஆகிடுச்சு, வண்டி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. சார் இப்போ உங்கள் வண்டி i10 என்கிட்ட ஒப்படைச்சிங்க. இபிஎஸ் டைட்டு, பிரேக் லைட் எரியல அப்படிங்கிறது, மூணாவது ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ லேட் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30 ஆகிடுச்சு. உங்கள் இடத்துல வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். சென்னை கார்ட்டோட உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் மட்டும் சொல்லுங்கள் சார். எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். நான் சொன்ன டவுட்ஸ் எல்லாமே, சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவர் செக் பண்ணிட்டு தரவாக செக் பண்ணிட்டு, அப்புறம் ஏசி கம்ப்ளைண்ட்டு அதுதான் ரொம்ப. தேங்க்யூ வெரி மச் சார்.